ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் ஒரேடியாக முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். எப்போவுமே திமுக கூட்டணி தான் ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் அவங்களே இன்னும் சீட் ஷேரிங்க்கு திணறாங்க. பட் ஆனால் ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்குமே தொகுதி பங்கீடு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு மோரல் கூட்டணி, ஒரு பவர்ஃபுல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஒத்தே போகாத ஏடிஎம்கே கூட்டணி, அடிமை கூட்டணி அப்படின்னு சொன்ன ஏடிஎம்கே கூட்டணி தன்னோட கூட்டணி கணக்குகள் முடிச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஷேரிங் பண்ணி தன்னோட முதல் கட்ட வேட்பாளரை அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ப்ளஸ் தான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ளஸ் தான். அவர் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் ஹையடாக தொடங்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த தொகுதி வெறும் 27. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 80, 90, 100க்கு 100 ஆளுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மறந்துடக்கூடாது, பிஜேபிங்கிறவங்க பாதி 3 டைம்ஸ் தொடர்ந்து சென்ட்ரலில் பவரில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே தொடர்ந்து 75 சீட்டோட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே பல போட்டிகள், பொறாமைகள், பல பேர் வெளியே போனாங்க, அவங்களுக்கே தெரியும். பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கராரான சீட் ஷேரிங்கை எடப்பாடி அவர்கள் காமிச்சிருக்காரு. 20 சீட்டு போன வட்டம் 16 அவங்களுக்கு வெறும் 27 சீட் தான் கொடுத்துருக்காரு. இது இந்த வட்டம் காங்கிரஸ் போட்டி போடுற சீட்டை விட ஒரு சீட் கம்மி அப்படி தான் சொல்லியாகணும். 28 சீட் காங்கிரஸ் போட்டி போடுறோன்னா வெறும் 27 சீட்டுக்குள்ளே பிஜேபியை முடிச்சு விட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 27 சீட்லையுமே பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. இது அவங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருவண்ணாமலை, ஒரு திருச்செந்தூர் அப்படி சொல்லலாம். மற்ற சீட்டில் கண்டிப்பாக ஜெயிக்கிற மாதிரி சில சீட்ஸ்கள் இருக்குது. அந்த தலைவர்களை குறிக்கோள் வச்சு கொடுத்துருக்காரு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஷேரிங்கிறது கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு வின்னு தான். அதுவும் எக்ஸ்பிரஸில் பார்க்கும்போது பிஜேபி அவங்க கூட இதே பிஜேபி வந்து விழுங்கிரும், ஏடிஎம்கேவை அடிச்சிடும், எஸ்பி வேலுமணியை பிரித்து புது ஷிண்டே அவர் தான் துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லிக்கு போய் வந்தாலுமே கூட ஒரு நல்லபடியான சீட் ஷேரிங்கே முடிச்சிட்டாரு. தான் என்ன நினச்சாரோ அதை சாதிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி என்டிஏல இருக்கக்கூடிய மற்றொரு கூட்டணி கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக, அன்புமணி பாமக சொல்லணும். ஏன்னா ராமதாஸ் பாமகவை சொல்ல முடியாது. அன்புமணி அவர்களுடைய பாமக. அதுக்கு பார்த்தீங்கன்னா 18+1 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 18 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு பாராளுமன்ற தொகுதியும் கொடுத்துருக்காப்புல. இந்த 18 பாராளுமன்ற தொகுதியில் என்ன விஷயம், சட்டமன்ற தொகுதியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளவராக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவு இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸை கொடுத்துருக்காங்க. பாமக பொறுத்த மட்டும் அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது, எடப்பாடி அவர்களுக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக ஒரு 18 சீட்டு அதுவும் நீட்டை ஜெயிக்கிற மாதிரி பொன்னகரம், சோளிங்கர் இந்த மாதிரி சவுத் சைடு சேலம் மேற்கு சவுத் சைடு இருக்கக்கூடிய சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவந்தியம், விருத்தாச்சலம்னு. கண்டிப்பாக இது பாமக அவர்கள் அன்புமணி அவர்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவை கிரெடிட் பண்ணுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல வன்னியர் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாமக மாதிரி ஒரு கட்சி வரும்போது அது இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியிலையும் இந்த காம்பினேஷன்ங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பாமக அவர்கள் பிரச்சனையே பண்ணாமல் முடிச்சு விட்ருக்காங்க. அடுத்து என்டிஏல இருக்கக்கூடிய மற்றொரு அணின்னு பார்த்தீங்கன்னா அமமுக. அமமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. 12 தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா நல்ல தொகுதிகள். ஏனோ தானோன்னு கொடுத்த தொகுதிகள் கிடையாது. அது ஒரு நல்ல சைன் தான் பார்க்கணும். பட் அமமுக 12 தொகுதிக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் தெரியல. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிவார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லவா, இல்லைன்னா ஒரு சந்தோஷப்படுத்துறாருன்னு சொல்லவா என்னன்னு தெரில. 12 தொகுதியுமே நல்ல தொகுதி. அதில் தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொகுதியாக தான் இருந்துச்சு. ஒரத்தநாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நல்ல தொகுதிகள் கொடுத்துருக்காரு. ஓட்டப்பிடாரம், அதாவது என்ன சொல்கிறது, மற்ற கட்சி மாதிரி அமைச்சர் கூட தொகுதி கொடுக்கும்போது விடாமல் அவங்களுக்கு என்ன தொகுதி வேணுமோ அந்த தொகுதி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அமமுக கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ணும்போது சவுத்தில் கொஞ்சம் நல்லா ஓட்ஸ் விழுகும் அப்படிங்கிறது, முக்குளத்தோட ஓட்ஸ் விழுகும் அப்படிங்கிறது ஏடிஎம்கே அவங்களோட பிளானாக இருக்குது. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தேர்தலில் பொறுத்து தான் பார்க்கணும். பட் அமமுகவுக்கு இது ஒரு நல்ல டீல் தான். அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல டீல்னு சொல்லலாம். ஒரு 12 தொகுதி கொடுத்த தொகுதியுமே எல்லாமே நல்ல தொகுதி. ஒரு வின்னிங் தொகுதி தான். எந்த தொகுதியுமே ஏனோ தானோலாம் கொடுக்கல மற்ற கட்சி மாதிரி. கண்டிப்பாக அமமுக ஹாப்பியாக இருப்பாங்க, ஏடிஎம்கேவும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏடிஎம்கே வச்சு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நாங்கள் பிஜேபியில் தான் போட்டி போடுவோம். மகனே பிஜேபி தொகுதியில் பிஜேபியோட சின்னத்தெல்லாம் போட்டி போடுவியா வாடான்னு சொல்லிட்டு ஒரு 5 சீட்டு கொடுத்தாரு. 5 சீட்டு தமாகாக்கு அதிகமாக கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் அதிகம். பட் ஆனால் அந்த 5 தொகுதியுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டான தொகுதி. கிள்ளியூர், கும்பகோணம், திருச்சி மேற்கு இந்த மாதிரி தொகுதி கொடுத்துருக்காரு. எல்லாமே அவர் கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைச்சர் தொகுதி. கிள்ளியூர், கும்பகோணம் பற்றி சொல்லவே இல்லை. டிஎம்கேக்கு வெயிட்டு. கிள்ளியூர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட மாநில
சட்டமன்ற தலைவரோட இடம் இருக்கிற ஒரு தொகுதி. அதே மாதிரி திருச்சி மேற்கு சொல்லவே தேவையில்ல. அது கேஎன்ஆர் ஒரு தொகுதி. ஸோ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக அடித்து அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஈரோடு மேற்கா கிழக்கா அது வந்து முத்துசாமி அவர்களோட தொகுதி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காய்ங்க. இன்னொன்று ஒட்டன்சத்திரம்னு நினைக்கிறேன். அது வந்து சக்கரபாணி அவர்களோட தொகுதி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமாகா போட்டு முடிச்சு விட்டாய்ங்க. அவங்க போட்டியிடுறதும் ஒன்று தான், போட்டியிடுறதும் ஒன்று தான். சரி இன்னும் 5 தொகுதியில் போட்டியிடு, எது கஷ்டமோ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ வெற்றி தொகுதியில் களமிறங்குகிறார் ஜி.கே. வாசன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணி சீட் ஷேர் அப்படிங்கிறது உண்மையிலே சொல்லணும்னா நடந்தவே சர்ப்ரைஸான தொகுதி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ் பூஸ்ட். அவரை பற்றி தான் நம்ம வீடியோக்கெல்லாம் பேசுகிறோம். ஏன்னா சீட் ஷேரிங் அந்த மாதிரி அவர் செஞ்ச செய்கை அந்த மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், ஏடிஎம்கேவை பிஜேபி வழக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், ஆளுங்கட்சி தலைவர். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இந்தியா கூட்டணி வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வழக்குறாங்க நடக்கிறாங்களோ இல்லையோ, ஏடிஎம்கே தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு போல். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சீட் ஷேரிங்னு சொல்லலாம். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா தேமுதிக மாதிரியான கட்சி உள்ள கட்சி வந்திருக்கு. அதுக்கு 10 சீட் கொடுத்ததே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு 3 தொகுதி கூட்டி கொடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லா கட்சியுமே ஒவ்வொரு சீட்டு உருவி அங்கே ஒரு சீட்டு இங்கே ஒரு சீட்டு உருவி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு. பட் வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நீ தான் எனக்கு கடவுள் மாதிரி. ஸோ அங்கே தான் இருந்தாகணும், வேறு வழியும் கிடையாது. இந்த 2020 தேர்தல் பொறுத்த மட்டில் பின்னாடி பிச்சுட்டு போக என்னதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் சிபிஐ கூட அந்த 5 சீட் கொடுத்தத வாங்கிட்டாங்க. பட் ஆனால் சிபிஎம் வாங்கவே இல்லை. எனக்கு 6 சீட்டு கொடுத்தாலே கொடுன்னு சொல்லிட்டு 2 நாள் செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி என்னென்னமோ பண்ணாங்க. பட் ஆனாலும் கடைசியில் 5 சீட்டு தான் ராஜா. முதல்வர் வந்து கையை பிடிச்சு கேட்டாராம், இந்த மாதிரி பாஜக வந்து உள்ளே வந்துடும், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் 5 சீட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்கள பற்றி எனக்கு ஓகே, சித்தாந்தத்தில் அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த 2 நாளாக பண்ண போராட்டத்தை, இந்த 5 ஃபுல்லாக மக்கள் கூட நின்று போராட்டம் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சி மக்கள் கூட நின்று போராடுற கட்சினா அது அவங்க செயலில் கட்சி இருந்தாங்கன்னா, களத்தில் அவங்களோட ஓட்டு எண்ணிக்கையை உயர்த்தி சில இடங்களில் வலிமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்குற 6 சீட்டோ 7 சீட்டோ 8 சீட்டோ கிடச்சிருக்கும். அவங்க ஒரு சீட்டு குறைக்கிற சீட்டுக்கு மன்றாடி போராடிட வேணாம் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. தோழர்கள் வருத்தத்தில் இருப்பாங்க. ஸோ இருக்கட்டும், இனிமேல் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னொரு பக்கம் திருமாவளவனுக்கு 6 சீட்லேயே நிப்பாட்டலாம் தான் பார்த்தாங்க. தேமுதிக மாதிரியான கட்சிக்கு 10 சீட் கொடுக்கும்போது மாதிரியான கட்சி எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பங்களிப்பு கொடுக்குது, தேமுதிக மாதிரியான கட்சி எந்த அளவுக்கு தேமுக இந்திய கூட்டணிக்கு பங்களிப்பு கொடுக்குதுன்னு பார்த்தா திமுகவோட பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக அவரை ரிவார்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால நேராக சிஎம் அவர்களே போய் சந்திச்சார் திருமாவளவன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விசிக கட்சிக்கு 8 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே தேமுதிகவோட கம்மி தான். ஸோ எந்த வகையில் தேமுதிக குடிபெயர்ச்சி விசிகா குறைஞ்சி போயிட்டா அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தேர்தலில் போட்டி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் தேர்தலில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ்னு சொல்லலாம். 28 தொகுதிகள். அவரோட பங்காளியான பிஜேபியே பார்த்தீங்கன்னா 27 தொகுதிகள் தான் வாங்கியிருக்காங்க. பட் அவங்களோட கூட ஒரு தொகுதியை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை காரணம் காட்டி புலி வருது டிவிகேவை காரணம் காட்டி புலி வருதுன்னே 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. 3 சீட்டு வாங்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்களான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். புதுச்சேரியிலையும் இன்னும் காங்கிரஸும் டிஎம்கேயும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. 5 தொகுதியில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக காங்கிரஸும் இறங்குது, திமுகவும் இறங்குது. அந்த மாதிரி தான் சீட் ஷேரிங் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே இங்கே ஓரளவுக்கு ஓகே சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரோ ஸ்டாலின் காங்கிரஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு கேள்வியும் எழுகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணியில் மிக சந்தோஷமாக பேட்டி கொடுத்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக தான். ஒரு மாநிலங்களவை தொகுதியெலாம் கொடுத்து சுதீஷ் அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு உதவ போகிறாரு, அவர் மாநிலங்கள் எம்பி ஆனது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்க போகுதுலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். பட் 10 தொகுதி அப்படிங்கிறது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்கு வச்சாங்கன்னு தெரியல. கேட்டால் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி போன பார்லிமெண்ட் தேர்தலில் 2.34% ஓட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மை தான். பட் இது எந்த அளவுக்கு தேர்தலை உதவிக்கும், இது எந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டாக மாறும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. 10 தொகுதி எந்தெந்த தொகுதி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த 2020க்கான கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி அவங்க குறைஞ்சது 125 தொகுதியில் நிற்கிறாங்க. அவங்க கூட வந்த கூட்டணி கட்சிகள்லாம் போட்டு பந்தாடி கட்சியில் நெல், இலையில நெல், உதயசூரியன் நெல் போட்டு பந்தாடிட்டாங்களே தவிர அவங்க 125 தொகுதியில் நின்றுட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட கிளியராக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2
கட்சியும் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிய போட்டு புரட்டி புரட்டி எடுத்துருக்காங்க. கதற கதற அடிச்சிருக்காங்க. அது உண்மையும் கூட. சரி விட்றா, நீ தான் நீட்ட கொண்டு வந்த, ஜிஎஸ்டி கொண்டு வந்த, அது கொண்டு வந்த. உனக்கு உன்ட்ட வந்து நிதி வாங்கணும்னா டெல்லிக்கு வரணும். இந்தான்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த தொகுதி பங்கீடு. தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட நிறைவாயிட்டு. இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிற 2026 தேர்தல் முடிவுலாம் பார்க்கணும். எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகுது, கூட்டணி கட்சிகள் எப்படி ஒர்க் ஆகுறாங்க, யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத 2026 பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.